ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா அயன் ரெசார்ட் அப்படின்ற ஒரு வாட்டர் ஸ்ட்ரீம் ஃப்ளோவா போயிட்டு இருக்க ஒரு இடத்துல இருக்கிறோம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் வாட்டர் இருந்து வருது. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மலைன்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா ஒரு ஹில்லுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி அங்கிருந்து ஒரு ஹில்லுன்னு பாத்தீங்கன்னா தண்ணி வந்துகிட்டே இருக்கு. தண்ணி லைட்டா வந்து வார்மா இருக்க மாதிரி இருக்கு. நார்மலா நம்ம வந்து கூல் வாட்டரை விட அந்த வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பியூரா இருக்கு பாக்குறதுக்கு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அண்ட் மொரோவா வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டர்ல இருக்க சின்ன சின்ன மீன் வந்து நம்ம காலை வந்து அப்படி கடிக்குது. இது வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்கு. நீங்க கண்டிப்பா இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அப்புறம் அப்படியே நேரா இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குகை மாதிரி ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல நம்ம போய் உள்ள எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு இருக்கோம், என்ன இருக்கு அப்படின்ட்டு. என்னோட ஒப்பீனியன்ல சொல்லணும்னா இந்த பிளேஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ்ன்னு நான் சொல்லுவேன். பட் நீங்க இதுக்கு வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு 1 hour நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸ்பெண்ட் பண்ணிட்டு இந்த பிளேஸை பார்த்து நீங்க மட்டும் போயிட்டே இருக்கலாம். ஏன்னா இங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ரொம்ப இல்ல, கொஞ்சம் ஒரு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றப்ப இந்த கிளைமேட்டுக்கு நீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா உண்மையா நல்லா இருக்கும். ஸோ மறக்காம முடிஞ்சா டைம் இருந்தா மட்டும் இங்க வாங்க. இதை நான் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பிகாஸ் அந்த அளவுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுத்தி பார்க்குற அளவுக்கு பெருசா இல்ல. நார்மலா ஒரு வாட்டர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராக்ஸ், அதோட இருக்கு, அவ்வளவுதான். இப்போ அதுக்குள்ள போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் என்ன இருக்குன்னு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் அப்படின்னு ஒரு கேவ்ஸ் சொன்னல, அப்பதான் பாத்தீங்கன்னா பாருங்க அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இங்க இருந்து பாக்குறதுக்கு. அது வந்து ஒரு ராக் தான். அந்த ராக்ல அவங்க ஏதோ சம்திங் பண்ணி ஆகியிருக்கா இல்லை ஆட்டோமேட்டிக்காக இயற்கையாகவே நடந்ததுன்றது நமக்கு தெரியல. பட் எனிவே இட்ஸ் பியூட்டிஃபுல் டு லுக். அண்ட் மொரோவர் இங்கே பாருங்கள் கீழே லில்லி ஃப்ளவர் எப்படி இருக்குன்ட்டு. அண்டு நீங்கள் நான் சொன்னால ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து குட்டி குட்டி மீன்லாம் இருக்குது அப்படின்ட்டு இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம வந்து அந்த கேவுக்குள்ள போய் என்ன இருக்குன்னு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். கேவுக்குள்ள போகிறோம். அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு. ஸோ ஆக்சுவலாக எங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் ஐட்டம்ஸே சுத்தமாக கிடைக்கல. முக்கியமாக நம்ம இந்தியன் ஃபுட் சுத்தமாக அங்கே கிடைக்கவே இல்லை. ஸோ வேறு வழியே இல்லாமல் இந்த பர்கர், அதுக்கப்புறம் இந்த மாதிரி சாண்ட்விச், அப்புறம் பிரெட் ஆம்லேட் தான் சாப்பிட வேண்டியதாகிடுச்சு. இதுவுமே அந்த மலை பகுதியிலலாம் போனால் கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி சரி அங்கே எதுவும் கிடைக்கலாம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ இதை தான் வாங்கி, பட் இந்த முழுக்க இந்த பர்கரும் அதுக்கப்புறம் இந்த பீட்ஸா அந்த மாதிரி சாண்ட்விச் நம்மளால சாப்பிட முடியாது. பட் வேறு வழி இல்லை, நமக்கு ஃபுட்டு கிடைக்காதப்ப இதை வச்சு தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டாகணும். பிகாஸ் சலாலாவில் மட்டும்தான் நமக்கு இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் ஃபுட் கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு வாங்கிட்டு வந்துடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சாத் ஓவர்சி வியூ பாயிண்ட்ல இருக்கோம். இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பிளேஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு 3-4 ஹில்லை வந்து நம்ம தாண்டி தான் இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ டாப் ஆஃப் த ஹில்ல நம்ம இருக்கோம். கிட்டத்தட்ட ஊட்டி அண்ட் கொடைக்கானல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எப்படி இருக்கும் அதே மாதிரி கிளைமேட் தான் இங்க இருக்கு. சுத்தி பாருங்களேன், பக்கத்துல இன்னொருத்தவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது, அந்த அளவுக்கு ஒரே ஃபாகா இருக்கு. ஆக்சுவலி இங்க இருந்து பார்த்தா கீழே வந்து சீ பாயிண்ட் தெரியும்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஓமன் சி, அதாவது ஓமனோட பார்டர்ல இருக்கிற ஒரு சி. அந்த சீயை பார்க்கறதுக்காக தான் நாங்க வந்தோம். பட் ப்ராபப்ளி இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ரொம்ப ஃபாக் அதிகமா இருக்கனால எங்களால ஒண்ணுமே பார்க்க முடியல. சொல்ல போனா ஒரு கார்ல இருந்து இன்னொரு காருக்கு கூட எங்களால பார்க்க முடியல.
பட் நீங்க கண்டிப்பா நீங்க வந்து பார்க்கணும். சொல்லி பாத்தீங்கன்னா அந்த ஹில்ல நான் வந்து கொஞ்சம் ரொம்ப டயர்டா இருந்தனால தூங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சடனா எழுந்து பார்த்தா இந்த மாதிரி இருக்கு. எனக்கு ஒரு செகண்ட் ஷாக் ஆயிடுச்சு. என்ன செத்துக்கிட்டு போட்டோமா, சொர்க்கத்துல எங்கேயாவது இருக்கமான்னு சொல்லிட்டு நானே ஒரு செகண்ட் பயந்துட்டேன். என்னது இது? ஏன்னா நீங்களே பாருங்களேன் என்ன சுத்தி, அதாவது எந்த மாதிரி ஒரு கிளைமேட்ல இருக்கு. ஊட்டி கொடைக்கானல்ல நம்ம போனோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கு. காத்து ரொம்ப அதிகமா அடிக்குது. ஒருவர் இங்க பாருங்க, நீங்களே அங்க பாருங்க, ஒருத்தவங்களுக்கு தெரியவே இல்லை. அவ்வளோ ஒரு நல்ல ஒரு கிளைமேட்டு. அந்த ஒரு ரியலாவே சொல்றேன், ஓமன்ல ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னா நான் இது வரைக்கும் பார்த்த சைட் எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஒரு கிளைமேட்னா இங்கதான். எவ்ரி செகண்ட் அந்த ஒரு சில்னஸ் காத்து அடிச்சுக்கிட்டே இருக்கு. அத பாத்தீங்களா? நீங்க கீழே இருந்து வரப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஊட்டியில எப்படி வளைஞ்சு ஏறுவோம், அதே மாதிரியே ரொம்ப ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒரே ஸ்லோப்பியாவும் ஸ்டீப்பியாவும் இருந்தது. அதுல கார் ஓட்டும்போது ரொம்ப சேஃபாவே ஓட்டணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட் செக் பண்ணாங்க. ஏன்னா இது வந்து சீன்றனால இங்கேருந்து பாதி பேர் வந்து எங்க வெளில போயிட்டாங்கன்னா ஸோ ப்ராப்ளம் ஆயிடும். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இது ரொம்பவே நல்ல பிளேஸ். வந்து பாத்தீங்கன்னா இந்த வியூல தான் வந்து பாத்தீங்கன்னா சீ தெரியணும். பட் நம்ம கெட்ட நேரமா என்னன்னு தெரியல. நம்ம வந்த கிளைமேட் எல்லாமே ஓகே, பட் டைமிங் சரியில்லைன்னு எனக்கு நினைக்கிறேன். ஏன்னா கீழே நம்மளால ஒண்ணுமே பார்க்க முடியல. இது ஆக்சுவலி ஃபுல்லாவே கிளவுட்ஸ். அந்த அளவுக்கு கிளவுட்ஸ் கவர் ஆயிருக்கனால நமக்கு ஒண்ணுமே தெரியல. பட் ஓகே, வந்ததுக்கு இந்த கிளைமேட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா சில ஷாப்ஸ் இருக்கு, டீ ஷாப்ஸ் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பொட்டேட்டோ சிப்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த கிளைமேட்டுக்கு அதை சாப்பிட்றப்ப கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ நம்ம சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். அதர் தேன் தட் நீங்க வந்து அதாவது ஒரு ஹாட்டான கிளைமேட்ல இருந்து நீங்க இங்க வந்தீங்கன்னா நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன், சூப்பர்பான பிளேஸ். கன்ஃபார்மா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. எங்க அம்மா அங்கேருந்து வராங்க, நீங்களே பாருங்க. அவங்க எங்க அம்மாவானே கொஞ்சம் டவுட்டா இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபாக் வந்து மூதி மறைச்சிருக்குது. அப்படியே எங்க அம்மாவை பாருங்க, இவங்க தான் எங்க அம்மா. குளிர் ரொம்ப ஓவரா இருக்கான். அவங்க பாருங்க எப்படி முக்காடு போட்டுக்கிட்டாங்கன்ட்டு. அப்பாவும் எங்க அண்ணாவும் அங்க வராங்க. அவங்க ஆனா சுத்தமா உங்களால கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு ஃபாக் அதிகமா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம முகசெயில் பீச்ல இருக்கிறோம். நான் உங்ககிட்ட மேல இருக்கும்போது சொன்னேன்ல, ஒரு இடம் வந்து பாத்தீங்கன்னா பனி எடுத்துக்கிட்டே இருக்கு, கீழே வந்து பீச் ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு. இது அது இல்ல. சோ அது அந்த ஸ்பாட்ல இருந்து நம்ம பார்க்க போற பீச் தான் இந்த பீச். அதே மாதிரி இந்த வியூ பாயிண்ட்லயே அப்படியே நம்ம போயிட்டு இருந்தோம். லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டெட் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃப்ளோ இருக்கு. அந்த வாட்டர் ஃப்ளோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேவ் மாதிரி ஒரு இடம் இருக்கு. அந்த கேவ்ல வந்து வாட்டர் அடிச்சு அந்த ஃபோர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு டைம் இருந்தா அதை விசிட் பண்ணி பாருங்க. இது ஃபுல்லாவே பீச் தான். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓமனோட அந்த ஒரு பார்டர், அந்த பார்டர் பீச் ஃபுல்லாவே இந்த சைடு ஃபுல்லாவே வந்து பீச் பார்டர்ஸ் மட்டும் தான் இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அலையை பாருங்க, ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு நம்ம நார்மலா இருக்கிறத விட. நம்ம வந்து பாத்தீங்கன்னா மலையில இருந்து பார்ப்போம், பட் டியூ டு அந்த மிஸ்ட் அதிகமா இருக்கனால, ஃபாக் அதிகமா இருக்கனால நம்மளால பார்க்க முடியல. அந்த பீச்சோட வியூ வந்து பாத்தீங்கன்னா இதுதான். இந்த அலையை வந்து நம்ம மேல இருந்து பார்ப்போம், ரொம்ப தூரத்துல இருந்து. சோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்லணும், இது ரொம்பவே அமேசிங்கா இருக்கும். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் கிடைக்கும். நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்றப்போ உங்களுக்கு நிறைய ஒரு நாலேஜ் கிடைக்கும். ரெண்டாவது ஒரு ஃபேமிலியோட நீங்க வர்றதுக்கு உண்மையாவே நல்லா இருக்கும். பட் நீங்க கிட்ஸ் இல்ல ரொம்ப சின்ன பசங்களா இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த பிளேஸ் நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். அது வந்து உங்களுக்கு நல்லது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பெட்டர் நீங்க வரும்போது ஃபுட் எடுத்துட்டு வந்துருங்க. பிகாஸ் இங்க எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. சோ நீங்க ஃபுட் எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா நம்ம கொஞ்சம் சேவ் பண்ண சொல்ல போனா தண்ணி பாட்டில் கூட இங்க எங்கேயுமே கிடையாது. அரௌண்ட் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதுல தான் வருவோம். 50 to 80 கிலோமீட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹில்லே தான் வருவோம். ரெண்டு சைடும் ஹில் இருக்கும். இந்த சைடு அந்த சைடு ஃபுல்லாவே ஹில் தான் இருக்கும். நடுவுல வந்து நம்ம இருப்போம். கிட்டத்தட்ட ஊட்டி கொடைக்கானல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ். அதே தான், அப்படியே எந்த டவுட்டுமே இல்லை. அதே மாதிரி மலை சுத்தி ஏறும். அதே மாதிரி அந்த பெண்டு எல்லாமே கொஞ்சம் சேஃபா தான் நம்ம வரணும். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸா இருந்ததுன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டரா டிரைவ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். சோ பாருங்க எவ்வளவு அழகா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த வியூவை பாருங்க, அப்படியே அந்த மிஸ்டோட கலந்த அந்த பீச் வந்து சைட் வந்து ரொம்பவே அமேசிங்கா இருக்கு பாக்குறதுக்கு. அது எனக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு இந்த பிளேஸ்ல.
ஸோ உங்களுக்கு கண்டிப்பா டைம் கிடைச்சதுன்னா ஜஸ்ட் விசிட் பண்ணிட்டு உங்களால முடிஞ்சதுன்னா ஜஸ்ட் பார்த்துட்டு போங்க. கன்ஃபார்மா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்லணும்னா சச் a wonderful place. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னால முடிஞ்ச இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். மறக்காம நம்ம சேனல் லிவ் அண்ட் லவ் மோருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வசந்த் ராஜ்.